அத்தனை பேர் உள்ள இருந்தாலும் நீனா ஒருத்தன் வெளியே இருந்தா போதும். சம்பா சம்பாலே சம்பலே சம்பா சம்பாலே பவரடா மவனே சொன்னா கேளுடா சம்பா சம்பாலே சம்பலே. போடுறேன் ஸ்கிரீன் தெரியுதா எல்லாருக்கும்? வாய்ஸ் கேக்குதா எல்லாருக்கும்? பக்கா சரி ஓகே. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இண்டிகேட்டர் வித் ரவுண்ட் நம்பர் ட்ரேடிங்கு. சரிங்களா? எல்லாருமே வந்துட்டு மோஸ்ட்டாக இண்டிகேட்டர்ஸில் ட்ரேட் எடுப்பாங்க, ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணுவாங்க. நீ எந்த இண்டிகேட்டர் வேணாலும் ட்ரேட் பண்ணிக்கோ, ஆனால் இதை வந்து ஆட் பண்ணிக்கோ. ஓகேவா? இண்டிகேட்டர்ன்றது ஊருக்காக யூஸ் பண்ணிக்கோ, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதையே வந்துட்டு ட்ரேடிங்க்கு எடுத்துக்காத. சரியா? அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ ரவுண்ட் நம்பர் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டோன்னா, பேசிக்காக சார்ட்டில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் உங்களுக்கு இப்படி ஒரு நம்பர்ஸ் இருக்கும் கிராஃப்ஸுக்கு. இந்த நம்பர்ஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பர்டிகுலரான பேர் அசர்ட்டில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸில் நம்மளோட காசு மட்டும் இல்லாமல் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ், பேங்க் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், இவங்கெல்லாம் பல காசு வந்து போடுறவங்க இடம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்துட்டு ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு எப்படி சொல்கிறது ஏரியாஸ். இந்த ஏரியாக்கெலாம் வந்தால் பணம் இருக்கும், அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக மார்க்கெட் வரும், இல்லாட்டி அந்த பணத்தை எடுத்துகிட்டு திரும்புறதுக்காக வரும். ஓகேவா? சிம்பிள். பணம் யாரெல்லாம் இருக்குன்றதும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இந்த ரவுண்ட் நம்பரில் எதுக்கு திரும்புது மார்க்கெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது எப்படி சொல்லலாம், மார்க்கெட்டில் ஒரு கான்செப்ட் நடக்கிறதுக்கான காரணமும் ப்ரைஸ் ஆக்ஷன். ப்ரைஸ் ஆக்ஷன்றதை எவ்வளோ ஈஸியாக நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டேன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல சரி ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணுற, மேலே போகிறவங்க யார்? பையர்ஸ். பையர் வழியில் ஒரு செல்லர் கேண்டில் வந்திருக்கான், அந்த செல்லர் தான் உன்னோட கடன். இப்போ அந்த செல்லரை என்ன பண்ணுற, நீ பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு அந்த செல்லரை திருப்பி கொடுக்கணும். கரெக்டாக? சார் அந்த பையரை திருப்பி கொடுக்கணும். ஏன்னா பையர் வழியில் வந்தவன் தான் அந்த செல்லர். அப்போ அந்த செல்லருன்றது வந்து ஒரு பிளாக் எப்படி சொல்கிறது, ஒரு பிளாக் ஷீப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இடத்துல யார் தான் வரணும்? பையர் தான் வரணும். இந்த இடத்துல வாங்கின கடன் நீ திருப்பி வந்து இங்கே கட்டுற. ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணி நவுறது. ஓகேங்களா? மார்க்கெட்டு பேசிக்காக தான் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் ஆக்ட் ஆகுது, எதனால் ஆக்ட் ஆகுது? ஏதோ ஒரு விஷயத்தினால. ஸோ அப்போ இந்த ரவுண்ட் நம்பர்ஸ்லாம் வந்து மார்க்கெட் ரிவர்ஸ் கொடுப்பான். பேசிக்காக சொல்லணும்னா ஒரு விஷயத்துக்கு வந்து திரும்புவான். ஓகேங்களா? பணம் இருக்கிறதுனால. ஸோ அந்த ரவுண்ட் நம்பர்ஸில் எதெல்லாம் பவர்ஃபுல்லான ரவுண்ட் நம்பர்ஸ் அப்படின்றதுலாம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோன்னா சார்ட்டை நான் என்ன பண்ணுறேன், 0.10000. ஓகேங்களா? திரும்பி 0.1050, 0.100, 150, சாரி அதான் 000, 1050, 1100. ஓகே டன். இந்த மாதிரி ரவுண்ட் நம்பர்ஸ் வரப்போ ஓகேங்களா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல பாருங்களேன், இங்கே 00 இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே 00, இங்கே 50, இங்கே 100. கரெக்டாக? என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இந்த பர்டிகுலரான ஏரியா அப்படின்ற போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஏரியா மார்க்கெட்டில். ஓகேவா? ஒரு பவர்ஃபுல்லான ஏரியா. சரிங்களா? சப்போஸ் இந்த ரவுண்ட் நம்பரே இப்படி வராமல் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுப்போமே, என்ன ஆகுது? 980, 000, 20, 40 இப்படிலாம் இருந்தால் எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? நான் இப்போ ரவுண்ட் நம்பர்னால் எப்படி இருக்கணும்னு சொன்னேன். ஒன்று எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே 000 இருக்குன்னா இங்கே 0050 இருக்கணும். புரிஞ்சா? இங்கே 100 இருக்கணும். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்டிகுலரான ஆட் நம்பர்ஸ் இருந்தால் மட்டும்தான் ரவுண்ட் நம்பர் இன்னும் பவர்ஃபுல்லான ஏரியா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 2 0 இருக்குது. அப்போது இதுக்கப்புறம் வந்ததுல 20 இருக்குது, இதுக்கப்புறம் வந்ததுல 40 இருக்குது. எடுக்கலாமான்னு கேட்டால் எடுக்கக்கூடாது. ஒரு 100 நம்ம எப்படி பிரிக்கலாம்? 50, 0 to 100 போகிறப்போ இடையில இருக்கிறது 50. கரெக்டாக? சென்டரில் இருக்கிறது 50. ஸோ அந்த 50 இருந்தால் மட்டும்தான் பவர்ஃபுல். ஓகேங்களா? என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இதே இந்த இடத்துல என்ன இருக்கு? 900 அப்படின்னு இருக்கு. 900க்கு அப்புறம் 950, 1000 இருந்தா எடுத்துக்கலாம். புரிஞ்சா என்ன சொல்றேன்? சரி சரி. புரியுது புரியுது. இப்போ இருங்க,
சரி, இப்படி நான் சுருக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்படி இதை கிளிக் பண்ணி ஹாரிசான்டல் லைன் நான் வந்து எடுத்துக்கிட்டு இந்த 900க்கு கரெக்டாக வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த 900ல் வச்சுருக்கேன். கரெக்டாக இதை அப்படியே காப்பி பண்ணி என்ன பண்ணுறேன், 1000ல் வைக்கிறேன் இந்த லெவல். ஓகே, கரெக்டா? இதுக்கு இடையில எங்க 50 இருக்கு அப்படின்னு இந்த லெவல்ல இருக்கா 50? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ரிவர்சல் ஏரியா. புரிஞ்சா என்ன சொல்றேன்ட்டு எல்லாருக்கும்? இந்த லெவல்ஸ் அப்படியே எப்படி மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றது 900, 950, 1000. ஓகே, இது வந்துட்டு நடக்கணும்னா இந்த இடத்துல ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். சப்போஸ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டா மாறதா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ரிவர்சல் ஏரியா பாயிண்ட்ஸ் எஃப்இஜியா இருக்கலாம், ஆர்டர் பிளாக்கா இருக்கலாம். இல்லை அட்வான்ஸ் படிச்சவங்களுக்கு புரியும், இல்லாட்டி யூடியூப் வீடியோ நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கும் அதுக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி ஏரியாஸ்ல இருந்தா நம்மளுக்கு இன்னும் பவர்ஃபுல். புரிஞ்சா? இப்போ இந்த ரவுண்ட் நம்பரை நான் இப்படி மட்டும் தான் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டா கிடையாது. சப்போஸ் இந்த லைன் எல்லாம் நான் வந்துட்டு நீங்க மறந்துருங்களேன், இந்த லைன்லாம் நீங்க வந்து மறந்துருங்க. நான் இப்படி கோடு போட்டுக்கிறேன், டாடா போட்டுக்கிறேன். இதுவும் என் ரவுண்ட் நம்பர் தான். மினிமம் 2 zeros இருக்கணும். மினிமம் எண்டில் எவ்வளோ ஜீரோ இருக்கணும்? 2 0 இருக்கணும். ஓகேவா? எண்டில் 2 0 இருந்தால் அது பவர்ஃபுல்லான ரவுண்ட் நம்பர். 2 0க்கு மேலே இருந்தால் 3 0 இருக்கு ப்ரோ அப்படின்னா நல்ல பவர்ஃபுல். ஓகேவா? என்ன சொல்றேன்னு புரியுதா? புரியுது ப்ரோ. சப்போஸ் இந்த இப்போ இந்த லெவல் வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஏரியா. ஓகேவா? சப்போஸ் இப்போ நம்ம படிச்சோம் பாத்தீங்களா, 3ஆ பிரிக்கிறது, 3 செக்மெண்டா பிரிக்கிறது, அது தனி கான்செப்ட். ஓகேவா? செக்மெண்டா பிரிச்சு ட்ரேட் பண்றது ரவுண்ட் நம்பர்ல அப்படின்றது ஒரு தனி ரவுண்ட் நம்பருக்குள்ளே தனியான ஒரு கான்செப்ட். ஓகேவா? அதை நான் யூடியூப் வீடியோல சொல்ல நினைக்கிறேன். கரெக்டா சொல்ல தானே யூடியூப் வீடியோல போன வாட்டி போட்டப்போ? அதான் அந்த வீடியோ போட்டோ வச்சுக்கிட்டாங்களே. போட்டோன்னு தூக்கிட்டாங்களா? இல்லையே, கொஞ்ச நாள் இருந்ததே. செக் பண்ணும்போது இல்ல. அப்படியா? லேட்டா பார்த்துருப்பேன். ரைட். சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். இங்கே கொஞ்சம் ஜோன்லாம் இருக்கு. ரிவர்ஸ் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றது தான் இப்போ மேட்ரு. கேப் டவுன் அடிச்சு எக்ஸிட் ஆயிருக்கு ப்ரெஷரு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து அப்போ போகலாமா அப்படின்னு கேட்டால் எடுக்கக்கூடாது. ஏன்னா என் கோடுன்றது இது. கரெக்டா? என் கோட்டை தாண்டி என்ன பண்ணுறான் கேண்டிலு, கேப்பை வெளில தள்ளுறான். கரெக்டா? ப்ரெஷரை வெளில தள்ளுறான். கரெக்டா? ப்ரெஷரை வெளில தள்ளுறான்ற போது அவன் கீழே போகிறதுக்கு தான் எதிர்பார்க்குறான். அப்போ ஏன் ப்ரோ மேலே ட்ரேட் எடுத்தேன்னு டெமோ கொண்டு நான் சும்மா எடுத்தேன். புரிஞ்சா? சரி. அவ்வளோதான். சரி, இப்போ ஓகே, இண்டிகேட்டர்ஸ் போயிடலாம். இண்டிகேட்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஸ்டோகஸ்டிக் ஆசிலேட்டர் நானே யூஸ் பண்ணி இப்போ பல நாள் ஆச்சு, இருந்தாலும் சொல்கிறேன். ஓகேவா? பாருங்கள். இந்த ஸ்டோகஸ்டிக் ஆசிலேட்டர் அப்படின்றது வந்துட்டு ரெண்டா பிரியும். பேசிக்காக சொல்லணும்னா 70-30 அப்படின்ட்டு. இருங்க, இதுலேயே நடத்திடுறேன். இந்த 70 லைன் ஒன்று, 30 லைன் ஒன்று பிரியும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். இதெல்லாம் வந்து பையரோடது. இந்த பச்சை கலரில் இருக்கிறது பையரோடது, ரெட்டு கலரில் இருக்கிறது செல்லரோடது. ஓகேவா? இந்த லைனு சிம்பிளாக சொல்லணும்னா என்னோட இந்த கோடை நான் வந்து இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். செல்லரோட கோடை இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். பையரோட கோடை நான் வந்து இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ சப்போஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா 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 மண்டையில் ஏற்றிக்கோங்க. ஓகேவா? இல்லை, இது செல்லரோட தான், இதுவும் செல்லரோட தான். தப்பாக வரைஞ்சிட்டேன். செல்லர்லேயே பையரையும் போட்டுக்கிறேன். என்ன ப்ரோ ரெண்டு வரைஞ்சிருக்க ஒரே இடத்துல கோடுன்றது உங்களுக்கு இப்போ புரியாது. வெயிட் பண்ணுங்க, சொல்கிறேன். இப்படி வரைஞ்சா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. டன். இப்போ இந்த கீழேந்து மேலே பார்க்குறப்போ செல்லர். ஓகேவா? கீழேந்து மேலே போகிறப்போ செல்லர் எடுத்துக்கணும். ஓகேவா? மேலேந்து கீழே வரப்போ பையர் எடுத்துக்கணும். ஓகேவா? சிம்பிளான விஷயம்.
கீழேந்து மேலே பார்க்குறப்போ வந்துட்டு செல்லரை பார்க்க போற, மேலேந்து கீழே வரப்போ பையரை பார்க்க போற. புரிஞ்சா என்ன சொல்றேன்ட்டு? ஓகே டன். இப்போ இந்த பையர், இந்த கோடு இருக்கு பார்த்தீங்களா, பையர் கோடு, இந்த பையர் இந்த லைனை வந்து தொட்டானா, இந்த செல்லரோட லைனை வந்து தொட்டானா, இதோ இந்த லைன் இருக்குல்ல, அதை 30 லைனு, இதை தொட்டானா நீ வந்து செல் போகலாம். எப்போ போகலாம் அப்படின்னு கேட்டேன்னா, மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்கும், அதை நான் ஆன் பண்ண மறந்துட்டேன். அந்த மூவிங் ஆவரேஜ் லைன் வந்துட்டு என்ன மாதிரி ஆக்ட் ஆகும் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லணும். அதுக்கு அப்போ சொன்னால் தான் உனக்கு புரியும். ஃபஸ்ட்டு இந்த கான்செப்டை நீ வந்து பார்த்துக்கோ. சப்போஸ் இந்த பையர் வந்து இந்த லைனை வந்து தொட்டானா நீ வந்து செல் போகலாம். புரிஞ்சா? திருப்பி இந்த இடத்த வந்து திரும்பி இந்த வந்து தொட்டானா, பையர் வந்து தொட்டானா நீ செல் போகலாம். ஓகேவா? பையர் கோடு நான் சொல்கிறது. ஓகேவா? அதுக்கு என்ன ப்ரோ கன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செல்லர் கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த செல்லர் கோடு வந்துட்டு இப்படி கிராஸ் பண்ணாமல் இருந்ததுன்னா, என்ன சொல்கிறேன்னு புரியுதா? மேல் நோக்கி இருக்கக்கூடாது அந்த செல்லர் கோடு. இதோ இந்த செல்லர் கோடு. ஓகேவா? என்ன சொல்கிறேன்னு புரியுதா? ஸோ இந்த பையர் கோடு வந்து தொட்டுச்சுன்னா நீங்கள் செல் போகலாம். இப்போ திரும்பி மேலேருந்து கீழே வரப்போ யார் வருவா? செல்லர் வருவா. செல்லர் வந்து இந்த கோட்டை தொட்டானா நீங்கள் பை போகலாம். ஓகேங்களா? கேண்டில்ல திருப்பி இங்கே வந்து தொட்டானா நீங்கள் பை போகலாம். ஓகேவா? சிம்பிளான விஷயம். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இந்த இண்டிகேட்டர்ஸோட மூவிங் ஆவரேஜை கொலாப் பண்ணிக்கலாம். மூவிங் ஆவரேஜ் ப்ரோ அது கீழே வந்து டச் ஆகிற மாதிரியே வருது ப்ரோ. அந்நேரம் நம்ம அப்போ கொடுத்தோம்னா கடைக்கு லோல இறங்கிடும் ப்ரோ. கீழே அப்படிலாம் இல்லை ப்ரோ, வெயிட் பண்ணுங்க, நான் சொல்கிறேன், இருங்க, சொல்லி முடிச்சிடறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ்ன்றது பிங்க் கலரில் ஆன் பண்ணியிருக்கேன். இந்த மூவிங் ஆவரேஜ் கோட் எப்படின்னா, இதுக்கு கீழே இருந்து இது மார்க்கெட் அப்படின்னா ட்ரெண்ட் டவுனில் இருக்குது, இதுக்கு மேலே இருந்ததுன்னா ட்ரெண்ட் அப்பில் இருக்குது. பேசிக்காக சொல்லணும்னா அதுக்கு நீ இதை மட்டும்தான் நீ பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதை தாண்டி என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டினா, மேஜர் ட்ரெண்ட், ஆக்சுவல் ட்ரெண்டு, ஓகேவா, பொன்னாரு, இதெல்லாம் பார்த்துக்கோ. இதெல்லாம் பார்த்துக்கிட்ட அப்படின்ற போது ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இது வந்து ஆக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே என்ன ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னு நீ கேட்கலாம். 1 மினிட்லேருந்து நான் 1 hour போய்க்கிறேன். இது வந்து ஒரு கன்சால்டேஷன் ஏரியா. ஓகேவா? இப்போ வந்துட்டு டவுனில் போயிட்டுருக்கு மார்க்கெட்டு. கன்சால்டேஷனில் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோ, மண்டையில் ஏற்றிக்கோ. பையர் கேண்டில் இந்த மூவிங் ஆவரேஜ் தொட்டானா தான் செல் போவான். ஏன்னா இது யாரோட ட்ரெண்டு? செல்லரோட ட்ரெண்டு. கரெக்டா? செல்லரோட ட்ரெண்டு அப்படின்ற போது பையர் தொட்டானா தான் செல் போவான். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நல்லா பாரு, பையர் வந்து இந்த கோட்டை இங்க தொட்டானா தெரியுதா? இப்போ வெயிட் பண்ணுங்க, இந்த கேண்டில் பையரா முடிஞ்சா அடுத்த கேண்டில் நீங்க செல்லு போலாம். ஓகேவா? ஏன்னா இந்த கோட்டை வந்து தொட்டான். கரெக்டா பையரு? ஆனா நான் செல்லு போகலாமா அப்படின்னு கேட்டா இப்போதான் ஒரு பிரச்சனை இருக்கு. அதை என்ன நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க, நான் எடுத்துட்டு நான் சொல்றேன். ஓகே, இந்த ட்ரேடு ப்ராஃபிட் ஆகிறதுக்கு சான்ஸு கம்மி தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோட்டை தாண்டி ரொம்ப வெளில வரக்கூடாது பையரு. ஓகேவா? லைட்டாக வெளில வந்திருந்தா தப்பு இல்லை. அதே மாதிரி மூவிங் ஆவரேஜ் லைனுக்கு மேலே கேண்டில் முடிஞ்சிருக்கா? ட்ரெண்ட் மாறல, பையர் பவர் ஆறாங்க. ஓகேவா? இந்த மூவிங் ஆவரேஜ் லைனுக்கு கீழே இருந்தாதான் நம்ம ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரேட் எடுக்கணும். கரெக்டா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேனே, இந்த பையர் இந்த லெவலோட க்ளோஸ் வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்த பர்டிகுலரான பையரு இந்த லெவல்ல ஏதாவது ஒரு ரவுண்ட் நம்பர் இருக்குன்னா இதை கன்ஃபர்மேஷனா வச்சு, ரவுண்ட் நம்பரை கன்ஃபர்மேஷனா வச்சு, மூவிங் ஆவரேஜ் கன்ஃபர்மேஷனா வச்சு டவுன் எடுக்கலாம். புரிஞ்சா? என்ன சொல்றேன்னு புரியுதா? பாத்தீங்களா லாஸ் ஆயிருச்சு இந்த பர்டிகுலர் ட்ரேடு. இப்போ பையர் எப்படி மேல நல்லா தூக்கிட்டு இருக்கான் அப்படின்ற போது தான் எடுக்காதீங்க. ஓகேவா? ட்ரேட் வந்து எடுக்காதீங்க. நான் வேற ஒரு இது எடுத்து காமிக்கிறேனே, மார்க்கெட்டு. அதே மாதிரி ஆஃப் ஆனா தொடக்கூடாது. ஆஃப் ஆனா தொடக்கூடாதுன்னா இப்போ இங்க தொட்டிருக்குன்னா திரும்பி இந்த இடத்துல தொட்டா பிரச்சனை இல்லை. இங்க தொட்டிருக்கு, இங்க தொட்டிருக்கு, இங்க தொட்டிருக்கு, தொட்டுனே வருது பாத்தீங்களா மூவிங் ஆவரேஜ். அந்த மாதிரி மார்க்கெட்டும் போகக்கூடாது. ஓகேங்களா?
புரிஞ்சா என்ன சொல்றேன்ட்டு? புரியுது புரியுது புரியுது. ஒரு 5-6 கேண்டில் கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, பேசிக்கான விஷயம். சரி ஓகே. ட்ரெண்டு டவுன்ல இருக்கு கரெக்டா இப்போதைக்கு? ஆமா ப்ரோ. இந்த கேண்டில் பையரா முடிஞ்சா நான் அடுத்த கேண்டில் செல் போகலான்னு நினச்சேன். ஸோ சேட், இந்த கேண்டில் செல்லரா முடிஞ்சிருச்சு. சரி, ஏன் நான் செல் போகலான்னு நினச்சேன் இந்த இடத்துல? சொகஸ்டிக் ஆசிலேட்டர் இல்லை ப்ரோ, அப்புறம் ஏன் செல் போகிறேன்? ஓகேவா? டன். இந்த இடத்துல ரவுண்ட் நம்பர் தெரியுதா? 000 000க்கு ஏத்ததா ஏதா ஒரு லெவல் இருக்கணும்னு. மார்க்கெட் இங்க 120 மேல போயிட்டு தானே கீழே வருது. ஒரு லெவல் கிடைச்சிருச்சா 000க்கு நேரா? மூவிங் ஆவரேஜ் கீழே தான் என்ன இருக்கு மார்க்கெட்டு இருக்கு கரெக்டா? சப்போஸ் இந்த மூவிங் ஆவரேஜ் லைனை வந்து இந்த கேண்டில் தொட்டு பையரா முடிஞ்சிருந்தானா என்னதான் இருப்பான்? இந்த பையரா முடிஞ்சிருந்தா இந்த கேண்டில் அடுத்த கேண்டில் நம்ம தாராளமா என்ன போயிருக்கலாம்? செல் போயிருக்கலாம். புரிஞ்சா என்ன சொல்றேன்ட்டு? ரவுண்ட் நம்பர் கன்ஃபர்மேஷன், மூவிங் ஆவரேஜ் கீழ மார்க்கெட். மார்க்கெட் கீழேயோ மேலேயோ ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். ட்ரெண்ட் அப்பா இருந்தா மேல இருக்கணும், கீழே இருக்க கூடாது. ஓகேங்களா? ஒரு பையர் தான் என்ன சொல்ல. ஸோ ஓகே, இந்த இடத்துல வெயிட் பண்ணலாம். எடுக்க முடியாது. டன். இன்னும் வந்துட்டு பையர் டச் ஆனால் செல்லரு. பையர் டச் ஆகிட்டு இந்த இடத்துல டச் ஆகிருக்கு, செல்லு போயிருக்கான். ரவுண்ட் நம்பர் இங்கே இருக்கு, மிஸ் பண்ணிட்டோம். நீ பாத்தியா சோன் பப்படி போய் அலையறீங்கம்மா சத்தியமா. ஆன்ல இருக்கு ப்ரோ, மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொடுத்துட்டு போயிருவோம். வீட்டுல போட்டு பிளாஸ்ட் சொல்றாங்க ப்ரோ. உங்க வீட்டுல தான் செருப்பால் அடி பண்றாங்க பாருங்க, மைக் ஆன்ல இருக்கு. அவர் பேர் சொல்லுங்கப்பா. திறன்காந்த். நீங்க அலைஞ்சிட்டு 50 டைம் சொல்லுவாங்களா லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் போவேன். யார் பாவன்? அவர்தான். என்ன ப்ரோ பிளாஸ்ட் துறாங்க பையனை போட்டு பாவம். பிரைம் ப்ரோ அமௌண்ட் கொஞ்சம் ரெக்கவரி பண்ணிட்டேன் ப்ரோ லாஸ். நீ சூப்பர் பா, நீ ஏதோ ஒன்று பண்ணு. வாழ்த்துக்கள். நல்லா இருந்தா சரிதான். நல்லது. அது அப்புறம் சொல்றத கேக்குறது இல்ல, புலம்ப வேண்டியது. ப்ரோ இல்ல ப்ரோ, இப்ப சொல்ல முன்ன பண்ணவே சொல்றேன். பண்ணு. சரி, அந்த மாதிரி மார்க்கெட் எதுவும் கிடைக்கலையே. ஆனா புரியுதா கான்செப்ட்? புரியுது ப்ரோ. இங்க பாருங்க, மார்க்கெட் வந்து டவுன்ல போயிட்டு இருக்கான். இது பையரா முடிஞ்சானா அடுத்த செல்லர் போறதுக்கு என்ன லெவல் இருக்கு? ஓகே, லெவல் இல்ல, இந்த இடத்துல தான் லெவல் இருக்கு. ஆனா இது வந்து தொடுறான், பையர் தொடுறான் கரெக்டா? இந்த 30 சரி ஓகே. டன். இப்ப பாப்போம். ரவுண்ட் நம்பருக்கு கிடைச்சிருச்சு. இந்த இடத்துல இருக்கு, ரவுண்ட் நம்பர் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? செல்லரா தான் முடியுமா? ஐயோ கோல்டா அது, சனியம் பூச்ச மார்க்கெட் இது. சரி ஓகே விடுங்க.
இதெல்லாம் நான் ட்ரேடே பண்ண மாட்டேன், கருமாந்துரும். ஐயோ என்ன தமிழ் துடிக்கிற டெமோ கொண்டுதான் அழாத. டெமோ கண்டனா வேற என்ன போட்டிருக்கு மேல? லைவ் நான் போட்டிருக்கேன். ஓகே லாஸ் புரியல ப்ரோ. இதுல எம்டிஜி நம்ம ட்ரை பண்ணலாமா? ஆஹா எப்படி ட்ரை பண்ண கூடாது. ஏன் லாஸ் ஆயிடுச்சுன்னு இப்பதான் பாக்குறேன் நான். ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? ரவுண்ட் நம்பர் இங்க இருக்கு கரெக்டா? ஆனா இந்த கேண்டிலோட விக்குக்குள்ளதான் இந்த கேண்டில் முடிஞ்சிருக்கு கரெக்டா? ஆமா விக் ரீடிங் சொல்லி கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா? யூடியூப்ல ஒரு விக்குக்குள்ள ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா ஞாபகம் இருக்கு பை. அப்ப இந்த இடத்துல ரவுண்ட் நம்பரை பிரேக் பண்ணிருக்கு பையர். அப்ப இந்த இடத்துல நம்ம ஏன் செல்லர் போனோம்? நம்ம தப்பு பண்ணிட்டோம். கரெக்ட்டா? புரியுதா? ப்ரோ எத்தனை டிஜிட் இருந்தது? எத்தனை டிஜிட்டா? 3 டிஜிட் இருக்கு. அது ஸ்ட்ராங் தானே அப்ப? 3 டிஜிட் இந்த ஸ்ட்ராங் ரவுண்ட் நம்பர் தானே அது? 3 டிஜிட் இதான் ஸ்ட்ராங் ரவுண்ட் நம்பர் தான். காரணம் இருக்கணும்ல, ஒரு விஷயத்துக்கு காரணம் இருக்கணும்ல. காரணம் இல்லாம எதுக்கு திரும்பணும் சொல்லு?